வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் 21,913, அதாவது 21,913 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் 1. இந்த இடம் தான் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் 1. ஸோ அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு காமிக்கிறோம்னா ஓகே, இதான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் 1. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய ஒரு நிமிஷம். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி நம்ம கொடுத்துருந்த S1, அதாவது 21,913 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட், அதாவது 21,900 வந்து சப்போர்ட்டில் இருந்து அதை ரெசிஸ்டன்ஸாக மாற்றி மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில், ஃபுல் பாடி கேண்டில் வந்து நல்லா மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா 21,913க்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் இன்றைக்கியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது 22,120 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் R1 R2 S1 S2 எதுவாக இருக்கும் அப்படின்னா, R1 அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி க்ளோசிங் இருக்கு இல்லையா, இன்றைக்குள்ள க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து R1 இமிடியட்லியான நமக்கு ஒரு R1 அப்படின்னா 22,230 ரூபா அப்படிங்கிறதுல R1. R2 அப்படின்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அதே R2 தான். அதாவது நேற்றுக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 22,346 ரூபாவில் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே தான், 22,340ங்கிறது R2வாக இருக்கும். அதே மாதிரி S1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, S1ங்கிறது நமக்கு 21,990, அதாவது 22,000 அப்படிங்கிறது பக்கத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வருது. ஸோ R1 S1 அப்படிங்கிறது 22,000 அப்படிங்கிற பக்கத்தில் நமக்கு, அதாவது 21,990 அப்படிங்கிறதுல வருது. ஸோ நம்ம 22,000 அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். ஸோ 22,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S1ஆக இருக்கும். அதே மாதிரி S2 அப்படின்னா நமக்கு வந்து 21,860 ரூபா அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நிஃப்டி ஸ்பாட்டை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி இது பண்ணுறது. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து இண்டெக்ஸோட ஃபியூச்சர் சார்ட்டில் தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து, ஏன்னா வால்யூமாக ட்ரேட் ஆகிறத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம பார்க்குறது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் உள்ள மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மே 24 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், அதாவது வந்து நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்க்குறோம். ஸோ நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைன், அதாவது இன்னையோட க்ளோசிங் இருக்குது இல்லையா, இந்த க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இது வந்து என்னைக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஆமாம், இல்லை மே 9ன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்த்துருவோம். எஸ், மே மாதம் 9ஆம் தேதியினுடைய ஒரு பிபாக், அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் கரெக்டாக இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்குது, இந்த இடத்துல தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அடுத்து நமக்கு வந்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா, 22,381 அப்படிங்கிற இந்த ப்ரைஸில் தான் நமக்கு அதிகமான ஒரு பீபாக் இருக்குது. ஸோ அந்த பீக் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். அது என்னைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஒரே நிமிஷம் நம்ம அனலைஸ் பண்ணி பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஓகே, அது நமக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா டேட்டா எனக்கு லோட் ஆகாது. ஓகே, இது நான் முன்னாடியே பார்த்து வச்சது, அதனால் வந்து நான் வந்து இது சொல்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அதுக்கு ப்ரீவியஸாக முன்னாடி உள்ள ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்குது. அதாவது 22,000
ரூ. 381 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸை நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி சொல்கிறது, ஃபியூச்சருடைய இதை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஃபியூச்சரில் சப்போர்ட் அப்படின்னு நமக்கு வந்து இமிடியேட்லியாக நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 22,100, அதாவது 22,74 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ 100ங்கிற ப்ரைஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, 22,100. ஓகே, அதையும் ஒருவேளை மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா டே லோ இருக்குது. ஓகேவா, டே லோ இருக்குது. இந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 21,904. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இதில் இருந்து தான் சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்துச்சு இந்த இடம் வந்து. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒருவேளை இன்னைக்கு போன மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வருதுன்னா இமிடியேட்லியாக நமக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு மேக்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வராது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து டேயோடைய லோ இருக்குது. இந்த டே லோவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா அடுத்து நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை டேவுடைய லோ இன்னையுடைய லோவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வருமா அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த 21,900 மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே வர்றது கொஞ்சம் கடினம் தான். ஸோ வந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லைனா வந்து இந்த வேல்யூ ஏரியாவினுடைய லோ வரைக்கும் கூட மார்க்கெட் வரலாம். ஓகே, நிப்டி ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு 22,204. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ஓகேவா, இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்துருக்கிற ப்ரிடிக்ஷன். இது மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஃபியூச்சருடைய கான்டாக்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.